ஓம் சரவணபவ. மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது முதல் நாளோ இரண்டாவது நாளோ ஏன் 6வது நாளா இருந்தாலும் சரி, உங்களுடைய விரதம் ஏதோ ஒரு தடையினால நின்று போச்சு அப்படின்னா அந்த விரதத்தை அப்படியே விட்டுறாதீங்க. நீங்க தொடர்ந்து விரதம் இருங்க. ஏன்னா உங்களை பிடித்த பீடையும் கஷ்டமும் உங்களை துன்புறுத்துறதுக்காக விரதம் இருக்கும் பொழுது, இவன் அப்பன் முருகனுக்காக விரதம் இருக்கிறானே, அப்ப இவனை விட்டு நம்ம விலக வேண்டியது இருக்குமோ அப்படின்ட்டு உங்களுடைய விரதத்தை முறிக்கிறதுக்காக இடையில பல தடைகளை தரும். எந்த தடை வந்தாலும் சரி, நீங்க தோத்தே போனாலும் சரி, விரதத்தை தொடர்ந்து இருங்க. 100 மார்க் எடுக்க முடியாட்டாலும் 60 மார்க் 70 மார்க் 80 மார்க் 90 மார்க் எடுக்க முயற்சி பண்ணுற மாதிரி, விரதத்தில் கொஞ்சம் தோற்று போனாலும் பரவாயில்ல, இனியும் தொடர்ந்து விரதம் இருப்போண்டு எப்படியாவது விரதம் இருந்து எப்படியாவது விரதத்தை முழுமையாக முடிச்சு வச்சிடுங்க. எந்த குற்றம் குறை இருந்தாலும் நம்ம அப்பன் முருகன் நமக்காக மனமிறங்கி வருவார். அவர் நம்ம அப்பா, நம்ம அவனுடைய பிள்ளை. முருகா, நான் தோற்று போனாலும் உன் பாதத்தை தான் தேடி வருவேன், நான் வெற்றி அடைஞ்சாலும் உன் பாதத்தை தான் தேடி வருவேன். அதனால் இந்த விரதத்தில் தோத்தாலும் நீ என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் விரதம் இருக்க தொடங்கிடுங்க. இப்படி நீங்கள் 7 நாளும் விரதத்தை இருந்து முடிச்சாதான் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதனால் என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அதை மனசார முருகன் கிட்ட